ஸோ ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னொரு எபிசோட் எங்கே எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா என்என் பார்க். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் கரூர் பைபாஸ் ரோட்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா இந்த பார்க் இருக்குது. இந்த பார்க்கோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காவேரி ஆறு, உள்ளுக்குள்ளே தான் பார்க் இருக்குது. இது ஒரு தென்னந்தோப்பில் தான் செட் பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. வாங்க நம்ம ஒவ்வொன்றா என்னென்ன பெட்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். முக்கியமான விஷயம், இந்த கேமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட தான் எடுத்திருக்காங்க. அந்த கேமல் எப்படி இருக்குது, என்னென்ன ரேட்டுக்கு பண்ணும் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். வெல்கம் டு மை மக்களே. அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்தோன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு எல்லாமே இருக்குது. இங்கே வந்து கேன்டீன் வச்சுருக்காங்க, சர்பத்து, லெமன் சோடா எல்லாமே வச்சுருக்காங்க. எஸ்பெஷலி குழந்தைங்கலாம் வந்து இந்த கிட்ஸ் வந்தாங்கன்னா இந்த சிப்ஸ் பேக்கெட்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ஒரு 2.5 ஏக்கருங்க, சுற்றளவு பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கரில் பண்ணியிருக்காங்க. எல்லா அனிமல்ஸும் இருக்குது. ஒட்டகம், குதிரை, ஆமை, இக்குவானா, அப்புறம் கின்னியா பிக்கு, ஏகப்பட்ட பிஜிஎன்ஸில் ஒவ்வொரு வெரைட்டி டிஃப்ரெண்ட் வெரைட்டிங்க. வைல்டு அனிமல்ஸ் தவிர எல்லாமே போட்டு இறக்கிட்டாங்க. வாங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிக்கலாம். என்னென்ன டிக்கெட்ஸ் இருக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா 100, அடல்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 100 rupees டிக்கெட் வரும். கிட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ்ல இருந்து 10 இயர்ஸ்க்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா 50 ரூபா டிக்கெட் வரும். 50 ரூபா. ஆமா, பரவாயில்ல. 10 வயசுக்கு மேல போயிட்டோம்னா அடல்ட் டிக்கெட் 100 வரும். இது இல்லாம அடிஷனல் சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் இருக்கு, ஃபார் கிட்ஸ் ஒன்லி, அடல்ட்டுக்கு கிடையாது. கிட்ஸுக்கு 50 ரூபா டிக்கெட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். பிளஸ் இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உள்ள ரெப்டைல்ஸ் வெரைட்டின்னு வந்து வச்சிருப்போம். அதாவது ஸ்னேக்கு, எக்ஜோ, ரெட் பியர் டிராகனு, ஃப்ளையிங் ஸ்குரில், இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஷோவா பாக்குறதுக்கு காமன் தான், காமன் டிக்கெட்லேயே வந்துடும். இதை கையில் எடுக்கணும், ப்ளே பண்ணணும், ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா அடிஷ்னல் சார்ஜஸ் பெர் ஹெட்டுக்கு 50 ரூபா டிக்கெட் வரும். நம்ம டிஓபி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீதர், அதாவது என்னோட மாம்ஸ். இதில் என்ன ஃபிஷஸ் இருந்தது? இதுதான் மேம் சாதாரண அந்த மோலி வெரைட்டி. கப்பீஸ் கிடையாது, மோலி தானே? மோலி. ஸோ 3 இடத்துலையும் மோலி வச்சிருக்காங்க. கொய் சின்னது. இதுதான் வந்து பிகினிங்ல சொல்லியிருப்பாங்க. அந்த ஹார்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு ரைட் பண்றாங்கல்ல, இது மதரு, இது பேபி கேமல். சாரி, நம்மளுக்கு கேமல்னே வருது பாருங்க, ஹார்ஸுங்க. கேமல் கூட வளர்ந்தா நம்ம என்ன பண்றது? இருக்கிறது அனைத்தும் பார்த்தீங்கன்னா புறா வகைகள் அனைமே வச்சிருக்காங்க. டிஃப்ரெண்டான புறாங்க. இது பேர் வந்து மால்டீஸ் ஜெர்மனி, அப்புறம் கிங், அப்புறம் பலூன் டைப்பு, எல்லா வெரைட்டிஸும் இருக்கு. ஜாவா பார்த்தீங்கன்னா எல்லாம் வெயிலுக்கு உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபேவரட் டாக்ஸ் எல்லாம் இருக்கு. என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு டக்குன்னு சொல்லிடுறேன். பீகிள் இருக்கு, மினியேச்சர் இருக்கு. மினியேச்சர் டாபர்மேன் அமைச்சது. இது மினியேச்சர் ஒன்று, பக் ஒன்று. மினியேச்சர் ஒன்று, பக் ஒன்று இருக்கு. நாங்கள் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பீகிள் அண்ட் ராஜபாளையம் வச்சிருக்காங்க. 2 டாங்கிஸ் இருக்கு. அது ஒன்று லைட் ஒயிட்ல இருக்கு, இது வந்து ப்ரௌன்ல இருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் டாங்கிஸுங்க. இப்போ டாங்கிஸ்லாம் ரொம்ப அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. பிரதர் வந்து சூப்பராக கலெக்டிவாக எடுத்து வச்சுட்டு இருக்காருங்க. நம்மள்ட்ட கேமல் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஓரளவுக்கு நல்ல ப்ராக்டிஸான கேமலாக கேட்டிருந்தாரு. ஸோ அதனால தான் நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இன்னும் டீட்டெயில்டாக இதில் பார்த்துடலாம் வாங்க. இது மினியேச்சர் இது என்னது? இது புங்கன் கண்ணு மாதிரி, புங்கனூர் மாதிரி மினியேச்சர் புங்கனூருங்க. இது இங்கே ஒரு ஹார்ஸ் இருக்கு, ஒயிட் கலர் ஹார்ஸ். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா முஸ்கி, ஃபேண்டைல், அமெரிக்கனு, பியூட்டி, ஹோமரு எல்லாமே இங்கே இருக்குது. எல்லாமே பிஜிஎன்ஸுங்க. இந்த சைடு ஃபுல்லாவே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிஜிஎன்ஸ் வச்சிருக்காங்க. வெயில் இல்லாத நேரத்தில் கூட நீங்க வரலாம், ஆனால் வெயில் இருக்கிற நேரத்தில் கூட வரலாம். பிகாஸ் பாருங்க மேல எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லா வந்து இது தென்னந்தோப்புங்கிறதுனால வெயில் அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. டைம் பார்த்தீங்கன்னா 1:15 வந்திருக்கேன். எனக்கு வெயில் சுத்தமா தெரியும். இது வந்து மணிலா இருக்கு, கூஸ் இருக்கா மேம்? கூஸ் வாத்து இருக்கு, நாட்டு வாத்து இருக்கு, கூஸ் வாத்து இருக்கு, மணிலா இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து டர்ட்டில் அண்ட் இக்வானா இருக்கு. 2 ஓரமா இருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இது வந்து தண்ணியில இருக்கு பாருங்க. 2 டர்ட்டில் வச்சிருக்காங்க. ரெட் ஸ்லைடர்னு நினைக்கிறேன். ரெட் ஸ்லைடர் தானே? ரெட் ஸ்லைடர் தான். அங்க பாருங்க இக்வானா பார்ப்போம். இக்வானா ஒளிஞ்சிட்டு இருக்கான் பாருங்க, இது பாருங்க ஓடுறான் பாருங்க இக்வானா. கேம்பிள் செட்டப் நம்ம கொடுத்த கேம்பிள் தான். நம்ம சப்ஸ்கிரைபருங்க, இந்த ஃபார்மோட ஓனர் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர். ரொம்ப நாளாக நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு சேனலில். அவரே சொன்னார், உங்கள் சேனலில் நான் பார்த்துருந்தேன், நீங்கள் கேமல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களாமே, கேமல்ஸ் பற்றி சொல்லுங்க அப்படின்னாரு. கேமல்ஸ் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் சொன்னப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி ஒரு கேமல் வாங்கிட்டாருங்க. இந்த கேமலோட ஏஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 இயர் ஆகுது. சூப்பரான கேமலுங்க, எனக்கு பர்சனலி பிடிச்சிருக்கு. ஃபீமேல் கேமல். நம்ம கேமல்கிட்ட வந்துட்டோம். கேமல் வந்து பார்த்தீங்கன்னா கேமலுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்பந்தலை தாங்க. நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக்காக ஆச்சு. சொல்லஸ் பார்த்தீங்கன்னா கேமலுக்கு வந்து நல்ல எந்த ஒரு டிசீஸும் தாக்காதுங்க. இது வந்து 1 இயர் பேபி எப்படி இருக்கான்னு பாருங்க. ஃபீமேலு கரெக்டாக ராஜஸ்தான்லேருந்து நம்ம எடுத்து ஹைதராபாத்தில் ஒரு 2 மாதம் ட்ரைனிங் கொடுத்துருந்தோம். கரெக்டாக 2 மாதம் மார்வாரி மூலமாக நம்ம ட்ரைனிங் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து ஃபார்முக்கு கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி கேமல்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக நம்மள்ட்டேருந்து எடுத்துக்கலாம். இவர்கிட்ட எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு பாருங்கள், பக்கா ஃப்ரெண்ட்லி. எல்லாருமே வந்து கெஸ்ட்லாம் வந்து வர விசிட்டர்ஸ்லாம் வந்து கேமலுக்கு வந்து ஃபீடிங் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஸோ சூப்பராக இருக்குது.
நல்ல ஃபீட்பேக்ஸ் கிடச்சிருந்துச்சிங்க, நல்ல ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தாரு ஓனர். கேமலை பொறுத்த வரைக்குங்க நீங்கள் இந்த மாதிரி மணல் பாருங்கள், கீழே இருக்க மணல் பாருங்கள், இந்த மணலில் வச்சுருந்தீங்கன்னா எந்த ஒரு டிசீஸுமே ஸ்ப்ரெட் ஆகாது. இந்த சிமெண்ட் தரையில் வச்சிங்கன்னா மட்டும்தான் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும். அதுதாங்க மேஜரானது. அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பூட்டாக்ஸ்னு சொல்லுவாங்க, அதை போட்டு நம்ம பாடி ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ணிட்டு ட்ராவல் போயிட்டு வருது, இப்போ 2-3 நாள் ஆகுது ட்ராவல் போயிட்டு வருதுன்னா நீங்கள் வந்து பூட்டாக்ஸ் போட்டு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா கிளியராக பண்ணிடலாம். ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 50,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது கேமல்ஸு. உங்கள் ஃபார்ம்ஸ் யாராவது நீங்கள் ஃபார்ம் வச்சுருக்கீங்க, இல்லை நான் வீட்டில் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க, எனக்கு கேமல்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நம்மள்ட்ட வந்து கேமல் வாங்கியிருக்காங்க, எப்படி வச்சிருக்காங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டலாம் தான். நீ என்ன சொல்கிற, இந்த இடத்துக்கு நீ வரமாட்டேறியா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. திருச்சியிலே கொண்டு வந்துட்டாங்க. இந்தமாதிரி நிறையா ஃபார்ம்ஸ் எங்கெங்கே கொடுத்தோமோ அங்கெல்லாம் விசிட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்ம லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பெட் ஸ்டேஷன் கொடுத்துருக்கோம். பெட் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்குது. காலின்னு கொடுத்துருந்தோம், ஒரு ப்ரெக்னென்ட் கேமல். அது இப்போ வந்து பேபியாக பார்ன் ஆயிடுச்சு. அவரும் 2-3 டைம் கூப்பிட்டு பார்த்தாரு, நம்ம போக முடியல. கண்டிப்பாக நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம போகணும், கேரளா போனோம்னா அங்கே ஒரு வீடியோ நம்ம வந்து ஷூட் பண்ணி போடலாம் நம்ம சேனலில். நம்ம சேனல்லையும் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ சர்ச் பண்ணி நான் போகணும்னு நினைக்கிறேன், அதான் முடிய மாட்டுது. உங்களுக்கு யாருக்காவது கேமல், உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு வந்து பேஷன் கேமல் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அங்கே பாருங்க, ஃபேமிலியில் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இதுமாதிரி உங்கள் கிட்ஸு கூப்பிட்டு வாங்க. இங்கே பாருங்க, எல்லாம் ஃபீடிங் தாங்க. ஃபீடிங் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்துடும். அது பசி இருக்க வரைக்கும் உங்கள்கிட்ட வரும். பசி இல்லாதப்போ மேலே பறந்து போய் உட்காந்துக்குவோம். அது வந்து எல்லாம் காமனான பேர்ட்ஸோட இதுதான். இது ஒரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிடும். இங்கே வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பேர்ட்ஸ் கூட. நல்லா சாப்பிடுங்க. இது வந்து சன்கன்யூர். எல்லாமே டேர்ம்டு தான், எல்லாமே டேர்ம்டு தான். எப்படி இருக்குமா இந்த பார்க்கு? இது ஜாலியா இருக்கு. நான் ஏற்கனவே ஏற்காடுல போயிருந்தேன், அதோட இது ரொம்ப நல்லா இருக்கு. பேர்ட்ஸ்லாம் வந்து நம்ம கையில உட்கார்றது ஜாலியா இருக்கும், அதை தொட்டு பார்க்கலாம். சீட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடும். உங்களுக்கு வேற என்னென்ன பிடிச்சிருந்துச்சுங்க? கேமல்லாம் பாத்தீங்களா? கேமல் பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கு இந்த பார்க்ல உங்களுக்கு? எனக்கு பேர்ட்ஸ் தான் பிடிச்சிருக்கா? எல்லாம் கன்னியூர் வெரைட்டி தான் மேம். ஸ்மால் கன்னியூர், பைனாப்பிள் கன்னியூர், எல்லாம் கன்னியூர் வெரைட்டியா ஃபுல்லா வச்சிருக்காங்க. இது வந்து எப்படி மேம் இந்த சில்ட்ரன்ஸ்லாம் வச்சிட்டு இருக்கப்போ சேஃபா கிடைக்குமா? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் மேம். எல்லாம் டேம்டு தான் மேம். எல்லாம் டேம்டு பழகிருச்சு. ஆனா இத பார்த்து டேம்டா வைல்டானே தெரியல எல்லாமே. இல்ல எல்லாமே டேம் தான். எல்லாம் டேம்டு தான். உங்க பின்னாடியே ஒருத்தன் உட்கார்ந்திருக்காங்க, செயினை கடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, செயின். நீங்க பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டராக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த செயின், மைக்கு, அப்புறம் இந்த மோதிரம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா காலி பண்ணிட்டோம் பாருங்க. இங்க பாருங்க, இதுதான் பேர்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட். ஜுவல்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகும், அதுதான், வேற எதுவும் இல்லை. எல்லாம் பண்ணிருக்காங்கல்ல. எப்படி ஒரு 100 to 200 பேர்ட்ஸ் இருக்குமா? எவ்வளவு இருக்கும்? 100 பேர்ட்ஸ் இருக்கும். 100 பேர்ட்ஸ் இருக்கும். இது வைல்டா இல்ல டேர்ம்டா? டேர்ம்டு தான். பாருங்க, நம்ம நிறைய பைத்தான்லாம் பார்த்துருப்போம். ஒயிட் பைத்தான். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன கலர்? இது பால் பைத்தான். நானும் ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்க முடியல. கண்டிப்பா வாங்குவோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது வச்சிருந்தீங்க அப்படின்னா என்கிட்ட கொடுங்க. என்ன சாப்பிடுது ஃபீடிங் இதுக்கு? வெள்ளரி. வெள்ளை எலி. நான் வெள்ளரின்னு நினைச்சேன், வெயில் காலமா இருக்கு வெள்ளரி. சோ வெள்ளை எலி போடுவீங்க. எத்தனை நாளைக்கு ஒரு டைம் போடுவீங்க? வாரத்துக்கு ஒண்ணு. ஒரு வாரம் சாப்பிட்டா போதும். பரவாயில்லைங்க, வாரத்துக்கு ஒண்ணு போட்டுட்டு நம்ம ஜாலியா இருக்கலாம் போலயே. ஸோ பைத்தான்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப சிம்பிளுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மரத்தூள்ல வச்சிருக்காங்க. நம்ம வீட்டுல ஷோகேஸ்ல கூட வச்சுக்கலாம் போல. வரவங்கள்ட்ட எல்லாம் இந்த டாய்ஸுக்கு பதில் இந்த வாங்க நான் பைத்தான் வச்சிருக்கேன் அப்படின்னு எடுத்து காட்டலாம். உங்களுக்கு பயம் இல்ல? ரொம்ப சாஃப்டா இருக்குன்றாப்லயே. ஆமா, நல்லா சாஃப்டா இருக்குங்க. என்ன இது வைக்கலாங்க. நைட் பாத்தீங்கன்னா ஊடுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நிறைய ஃபார்ம் போயிட்டு வந்துட்டு சொல்றப்ப அந்த ஃபீல் அது மாதிரி இருக்கு. கியூட்டானா குழந்தைங்க எல்லாம் தொட்டு பாக்குறாங்க. பயம் இல்ல குழந்தைங்களுக்கு? கழுத்திலே போடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஜாகை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மீல் வார்ம் சாப்பிடும். அது சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஃபீடிங் ஒன்று இருக்கு. நீங்க என்ன கொடுக்குறீங்க? கேட் ஃபுட் தான் கொடுக்குறீங்க. கேட் ஃபுட்டும் விரும்பி சாப்பிடுங்க. என்ன ஏஜ் இருக்கு? அது கீழே ஓடுற மாதிரி இருக்கு பாருங்க. உங்களுக்கு இதெல்லாம் பயம் இல்லை தொடுறதுக்குலாம்? கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு மாதிரி குத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா உங்களுக்கு? இல்ல குழந்தைங்கலாம் வந்து தொட்டு பார்க்குறாங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. மக்களே, இந்த சம்மருக்கு வந்து திருச்சியில் இருக்கீங்க, உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ரெப்டைல்ஸ்லாம் டச் பண்ணி பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பார்க்குக்கு வாங்க. மீல்வாம் தான். ஐயோப்பா, ரொம்ப சாஃப்டா இருக்கு. எனக்கு ஹீட்டா இருக்குங்க உடம்பு, சரியான ஹீட். நான் சின்ன பிள்ளைலாம் ரொம்ப தப்பு பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஓனர்லாம் பார்த்தா டப்புன்னு அடிச்சு போடுவேன். இப்போ இதை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி டெம்ப்ட் ஆகுது. ஆனால் நீங்க பண்ணாதீங்க பசங்களே. இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ காஸ்ட்லி வேற.
இது குறைஞ்சது ஒரு 15,000 20,000 வரும். நம்ம பாட்டு நீங்க வந்துட்டு வயல்ல இருக்குன்னு சொல்லிட்டு அடிச்சு விடாதீங்க, அந்த விலை போகும். இது என்னது மாம்ஸ் இது? இது கிரஸ்டட் டக்கா மாம்ஸ். இது கயக்குவா டக். கயக்குவா கயக்குவா டக். அது கொண்டை ஏதோ பெருசா மண்டையில கொண்டை ஒன்று இருக்கும். நீங்க சொல்லுங்க மாம்ஸ், நீங்க ஃபார்ம்ல அப்படியே மினியேச்சர் கோட்லாம் வச்சிருந்தீங்களா, எப்படி மெயின்டெனன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? மெயின்டெனன்ஸ்லாம் ஈஸி தான் மாம்ஸ். நம்ம பெரிய ஆடு வளர்க்குறத விட சின்ன ஆடுலாம் ஈஸி தான் மெயின்டைன் தானே. என்ன ஃபுட்டு போடுவீங்க ஆடுங்களுக்கு? நம்ம வந்து இயற்கை முறையில் எல்லாத்தையும் வளர்க்குறது தான் நம்ம ஃபார்ம்ல. நம்ம ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியல்ன்றதும் கிடையாது, எல்லாம் இயற்கை முறையில் இயற்கையா கொடுத்தா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். எல்லாம் மேய்ச்சல் விட்டுக்கிட்டு இந்த மாதிரி தான் விட்டுட்டு நம்ம இது பண்றோம். முயல், கின்னி ஆப்பிக்கு நல்ல செட்டப்ல மாம்ஸ் இதெல்லாம். ஆமா. முயல் செட்டப், முயல் பாருங்க எல்லாம் ஹீட்டுக்கு உள்ள உட்காந்துருக்கேன். வெயிலுக்கு எல்லாம் பயங்கர வெயில். இப்போ எப்படி மாம்ஸ் உங்களுக்கு கின்னி ஆப்பிக்லாம் பார்த்தா பயமா இருக்கா இல்ல தொடுவீங்க? கின்னி ஆப்பிக்லாம் இப்போ எங்க பயம்லாம் போயிடுச்சு மாம்ஸ். நம்ம ஃபார்ம் வச்சதுக்கு அப்புறம் அப்புறம் என்ன எல்லாம் போயிடுச்சு. பாருங்க, ஒரு காலத்துல மாம்ஸ் வந்து கின்னி ஆப்பிக்க பார்த்தே பயப்படுவாரு. இப்பெல்லாம் ஃபார்ம்ல அவ்வளோ கின்னி ஆப்புங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 மேல வச்சிருப்பீங்களா? அப்போ வச்சிருந்தோம். இது என்ன வேற மாதிரி கின்னி ஆப்புக்கு மாதிரி இல்ல, வேற மாதிரி இது இருக்கு. வந்து இந்த இது மாம்ஸ் அந்த இந்த கின்னி ஆப்பிக்குன்னு சொல்லுவாங்க, ஃபேன்சி கின்னி ஆப்பிக்கு. அபிஷியன் கின்னி ஆப்பிக்கு எல்லாம் வெயில் பொமேரியன் டாக் மாதிரி இருக்கும். எல்லாம் வெயிலுன்றதுனால அப்படியே பதுங்கி உட்காந்துருக்காங்க. இது ஒரு அதான் ஸ்பைக் கினி ஆப்பிக் மாதிரி இருக்கும். ஃபேன்சி தான் எல்லாமே, எல்லாம் ஃபேன்சி தான். பாருங்க காடை ஒயிட் காடை. இது சுவையா இருக்கும் போல இருக்கு காடை. என்ன ஃபின்ச்சஸ் இப்படி இருக்கு? ஃபின்ச்சஸ் போட்டிருக்காங்க, இது வேற பிஜிஎன் போலயே. பாருங்க அங்க எவ்வளவு அழகா இருக்கு. வெயில் தெரியல மேம், அந்த வெயில் தெரியல மேம். தென்னந்தோப்புக்குள்ள நடுவில் இருக்கனால உங்களுக்கு அந்த வெயில்லாம் தெரியாது மேம். சுத்தமா வெயிலே தெரியலங்க. நல்லா இருங்க. சிசிடிவி நம்மள்ட்ட தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு சிசிடிவி யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கூட மாம்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. என்னடா விளம்பரம் கொடுக்குறியான்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா கொடுத்துதானே ஆகணும். நீங்க இந்த மாதிரி நம்ம எதுவுமே சொல்றது இல்லை, நம்ம சேனல் வச்சு எதுவும் சொல்றது இல்லை. உங்களுக்கு ஏதாவது சிசிடிவி வந்துச்சுன்னா பண்ணலாம். சிசிடிவி என்ன மேம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? சிசிடிவி கேமரா நம்மள்ட்ட எல்லா வெரைட்டியான கேமராஸும் இருக்கு மேம். சிசிடிவில இருந்து, வைஃபைல இருந்து, ஐபில இருந்து, ஹெச்டில இருந்து எல்லா வகையான கேமரா நம்ம கிட்ட இருக்கு. என்ன பட்ஜெட்ல பண்றீங்க? எல்லா பட்ஜெட்லயும் நம்மள்ட்ட கேமராஸ் இருக்கு. வைஃபை கேமராலாம் நம்மள்ட்ட 1000 ரூபாயில இருந்தே கேமரா இருக்கு. 1000 இருந்து இருக்கு. 1000 இருந்து வைஃபை கேமராலாம் இருக்கு. நம்ம இந்த மாதிரி பெரிய ஃபார்ம் வேணும்னா ஒரு எவ்வளவு ஒரு பட்ஜெட்ல வரும் மேம்? ஏக்கர் வந்து இன்னைக்கு ஃபார்ம் யாராவது வேணும்னாலும் நம்ம ஒரு ஏக்கர் வந்து 10 லட்ச ரூபாயில இருந்து வாங்கி தரலாம். 10 லட்ச ரூபாயில வாங்கி தரலாம். திருச்சிக்குள்ள நம்ம ஒரு 10 லட்சத்துல வாங்கி தரலாம். ஓகே, எங்கனாலும் வாங்கி கொடுக்கலாம் திருச்சியில. சூப்பர் மேம்ஸ். இப்போ வந்து இருக்கிற ஃபார்ம்ஸ் எல்லாம் நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. ஆமா, இப்போ சென்னையில ஒரு கஸ்டமர்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு 1 ஏக்கர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. 1 ஏக்கர்ல கிடைக்குமா திருச்சியில? திருச்சியில இருக்கு மேம், 1 ஏக்கர்லாம் இருக்கு. ஏன்னா ஒரு 2-3 ஏக்கரா எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். 1 ஏக்கர்லாம் பத்தாது, ரொம்ப கன்ஸ்டன்டா ரொம்ப ஷார்ட்டேஜா இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே மக்களே, உங்களுக்கு சிசிடிவியோ இல்லை ஃபார்மை பற்றி எதாவது தெரியணும்னா மாம்ஸ்டர் தொடர்பு கொள்ளுங்க. நம்பர் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இவர் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபார்மில் வந்து ஒரு காலத்தில் வந்து கேமல் எல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காரு. இந்த சீசன் முடிஞ்சோன்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாம் நீங்கள். ஸோ கைஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து திருச்சியில் இருக்கீங்க, திருச்சியை சுற்றி இருக்கிற வட்டத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஃபார்ம் பாருங்கள். ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த சம்மர் சீசனில் நீங்கள் ஒரு பெட்ஸ் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, இந்த கரூர் பைபாஸ் ரோட்லேருந்து நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா வெளியிலே நல்ல பெரிய பேனர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. என்என் பார்க், கரெக்டுங்களா? என்என் பெட்ஸ் பார்க்குங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். அதுமாதிரி நான் சொன்னதையும் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சிசிடிவி தேவைப்பட்டாலும் இல்லை ஃபார்ம்ஸ் தேவைப்பட்டாலும் இல்லை கேமரா தேவைப்பட்டாலும் எல்லாமே நம்மள்ட்ட கான்டாக்ட் பண்ணி இன்னும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை பை.